வாழ்க்கையிலே அபியாசிக்க தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. எல்லாரும் ராமன் சொல்லுவோமா? ஓகே, சரி. நான் போன சொன்னேன் இந்த இனி ஒரு புது தலைப்புகளை ஏதாவது போவோம்னு. ஆகவே எல்லாரும் நீங்க எபேசியர் 6வது அதிகாரம் 10 தொடக்கம் 18 நாங்கள் வாசிக்க போறோம். எபேசியர் 6, 10 தொடக்கம் 18. எல்லாரும் நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 6ல எபேசியர் 10 தொடக்கம் 18 எல்லாம் எலிமினிப்போமா? இல்லை எலிமினிட்டு ஒரு விஷயம் அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். ஓகே, chapitre 6 verset 10 au verset 17. பிரெஞ்சில் இருக்கிறவங்க நீங்க பிரெஞ்சில் வாசிங்க, தமிழ் இருக்கிறவங்க நீங்க தமிழ்ல வாசிங்க, நான் சத்தமா வாசிங்க. ஓகே, நாங்க வாசிப்போமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாட்களிலே நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கற்றவர்களாயும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சத்திலே கால்களை கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராகையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. சரி, நாம் உட்கார்ந்து கொள்வோம். ஓகே, நாங்கள் பார்க்கிறோம் 10வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Dans le verset 10, on peut voir au reste, fortifiez-vous dans le Seigneur et par sa force toute puissante. ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Aujourd'hui, nous allons voir ce verset. ஆனால் நீங்க கவனிங்க, இன்றைக்கு அநேகர் பிசாசை ஒரு ஆழ்தத்துவமாய் பார்க்காமல் ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு பார்க்குறாங்க தான் இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க. Aujourd'hui, beaucoup d'entre nous, on ne prend pas le diable comme une personne, mais comme un esprit. ஒரு காலத்திலே நாங்களும் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொன்னாலும் அது ஏதோ ஒரு ஆழ்தத்துவம் போல் நினைக்காதபடிக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி மாதிரி நினைச்சு ஆராதிச்ச நாட்களும் உண்டு. Il y a certains temps, nous aussi, quand on parlait du Père, du Fils et du Saint-Esprit, on prenait ça comme une force et pas comme une personne. ஆனால் போக போக நாங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியான தேவன் 3 பேருமே ஆழ்தத்துவம் உள்ளவர்கள். நாங்கள் பேச முடியும், அவர்கள் நாங்கள் பேசும்போது கேட்க முடியும், இப்படி நாங்கள் புரிந்து கொண்டோம். Et par la suite, on a pu comprendre que le Père, le Fils, le Saint-Esprit sont 3 personnes différentes, qu'on puisse parler avec eux. அதே போல இந்த பிசாசும் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவன். Et on peut voir de la sorte que même le diable est une personne. ஒரு ஆள் போல, இப்போ எங்களை போல அவன் சரீரம் இல்லாத ஆவியோடு இருக்கிற ஆள் தான். C'est une personne comme nous, sans corps, mais qui est en esprit. அவனுக்கு கீழே வேலை செய்கிற எல்லா குட்டி சாத்தான்களும் ஆழ்தத்துவம் உள்ள ஆட்கள் தான். Et les autres diables qui travaillent pour lui aussi sont aussi des personnes. சில வேளையில நாங்க அதிகமாய் பிசாசுக்கு பயப்படுறோம். Dans beaucoup de situations, nous avons peur du diable. அது தவறானது. C'est une chose fausse. அதே போல நாங்க பிசாசை வல்லமையை நாம் உணராவிட்டால் அதுவும் தவறானது. Et c'est une autre chose qui est fausse, c'est que quand nous ne comprenons pas la puissance du diable. நாங்க பழைய ஏற்பாட்டை பார்க்குற ஒரு தேவதூதன் 1,86,000 பேரை சாகொல்றதை நாங்க பார்க்கிறோம். On peut voir que dans l'Ancien Testament, un ange peut détruire pas mal d'hommes. ஆகவே அந்த
தேவதூதனை விட இந்த பிசாசு அவனுக்கெல்லாம் அதிபதியா இருந்தவன். Et on peut voir que même par-dessus les anges, le diable était une grande personne. அவன் ஒரு கேருபீனா இருந்தவன். C'était un chérubin. அவன் இந்த தூதர்களை விட அவன் உயரத்தில் இருந்தவன். Il était plus grand que les anges. நீங்க வேதத்தில் எங்கு பார்த்தாலும் தேவனுக்கு சமீபமாய் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு சொன்னால் இந்த கேருபீன்களும் சேருபீன்களும் தான். On peut voir que les personnes qui puissent être proches de Dieu dans la Bible, c'est les chérubins et les séraphins. ஆகவே நம்ம சாத்தானை சும்மா சின்ன ஒரு ஆள் மாதிரி எடுத்துக்க கூடாது. C'est pourquoi on ne doit pas prendre le Satan comme une personne légère. அதே வேளையிலே நாங்கள் ஒரு ஓரத்துக்கு போய் அவனுக்கு பயந்து ஒதுங்கி நடுங்கி எல்லா இடத்துல அவன் இருக்கிற மாதிரியும் பார்க்க கூடாது. Et on ne doit pas non plus mettre le Satan de côté et avoir peur de lui. ஓகே, இப்போ இந்த வேதம் சொல்லுது முதலாவது இந்த சொல்லும் பொழுது அதாவது தூரத்தனங்கள் அதிகாரங்கள் அது அது நமக்கு தேவை. பிசாசுன்ற ஒரு கூட்டம் அதே தூரத்தனங்கள் அதிகாரங்களோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. Donc là on peut voir que nous avons une épreuve, un combat entre les dominations et les autorités. அது முதல் சொல்லும்போது மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்ல. On n'a pas d'épreuve contre la chair et le sang. அப்படின்னு சொன்னா ஒருவன் எங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அதற்கு பின்னாக நிச்சயமாய் சாத்தானுடைய ஒரு கிரியை இருக்குது. On peut voir que quand quelqu'un nous fait quelque chose, derrière cette chose, il y a les ruses du Satan. அவன் மூன்று காரியம் பாருங்க. எங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல பிசாசு, நம்முடைய மாமிசம், இந்த உலகம். Donc on peut voir trois choses qui puissent porter problème dans ce monde, c'est le Satan, la chair et le monde. இந்த உலகம் சொல்லும்போது இந்த காண்கிற உலகம் இல்ல, உலக சிஸ்டம் எப்போதும் நன்மைகள் பேசும், சில பேர் என்ன சொல்றது பரிசுத்தத்தை கூட பேசும், கடவுளை குறித்து கூட பேசும். ஆனால் மெய்யான கடவுளை குறித்து அது ஒரு நாள் பேசாது. On ne parle pas du monde extérieur, mais le fait qu'on peut parler de Dieu, mais pas le réel Dieu. உதாரணத்துக்கு விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல விஞ்ஞானம் நல்லது. On peut parler des inventions. ஆனால் அது எப்படியும் தேவனை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். தேவன் இல்ல, பிக் பேங் தியரியில உலகம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த செய்தி. Mais les inventions, ça peut être contre le monde. Ça veut dire que ça a été fait par l'homme et non pas par Dieu. பெரிய தலைவர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க மெய் தெய்வத்தை ஜனங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா நல்ல காரியங்கள் பேசுவாங்க. Donc on peut voir les grands chefs, les chefs, les présidents, ils peuvent parler de Dieu, mais ils ne révéleront pas à travers leur vie le véritable Dieu. இந்த உலகம் பிசாசுக்குள்ள தான் இருக்குது. Et le monde est aussi comparé au diable. ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் நல்லது போல தெரிஞ்சாலும், même si les choses de ce monde semblent bonnes, அது மெய் தெய்வத்தை அறியறதுக்கு எந்த ஒரு வசதியும் நமக்கு செய்து கொடுக்காது. mais il n'y a pas d'occasion pour que nous puissions comprendre le véritable Dieu. இந்த உலகத்துல இப்ப என்ன சொல்றது தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது என்ன சொல்றது பொருளாதார நிபுணர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எவனும் நன்மை செய்ய ஓகே, ஆனால் மெய் தெய்வத்தை குறித்து பேச விருப்பப்பட மாட்டாங்க. Donc beaucoup d'hommes, ça peut être les sages, les personnes de ce monde, ils veulent faire le bien autour de lui, mais ils ne veulent pas connaître la réelle connaissance de Dieu. இசாத பாருங்க, கம்யூனிஸ்ட்னு சொல்லி ஒரு குரூப்பை உருவாக்கி கடவுளே இல்லைன்னு அவங்க அப்படி வாழ விடுறாங்க. Donc un groupe qui a été créé dans ce monde, ils vivent sans Dieu. விஞ்ஞானத்தை உருவாக்கி பிக் பேங் தியரி தான் வந்தது, எவல்யூஷன் தான் வந்தது, அது கடவுள் ஒருவர் இல்லைன்னு கொண்டு போறாங்க. Donc les sages qui font des inventions, ils partent de la sorte qu'ils font les choses, mais que Dieu n'est pas dans ce monde. இந்த காலத்துல தலைவர்கள் எடுங்க, ஒவ்வொரு நாட்டு தலைவரும் நல்ல ஞானமா இருப்பாங்க, நாட்டை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டில இருப்பாங்க. ஆனா என்ன மெய் தெய்வத்தை குறித்து பேச விரும்ப மாட்டாங்க. Les dirigeants des pays, ils peuvent être remplis d'intelligence, ils veulent diriger le pays, mais ils ne veulent pas parler de véritable Dieu. எல்லா சமயமும் ஒன்றுதான். Toutes les religions sont la même. எல்லாருக்கும் நாம என்ன சொல்றது வசதி செய்து கொடுக்கணும். Donc beaucoup ils vont faire le bien autour d'eux. ஆனோட சேர்ந்து அது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்கு நாங்க போய் தலையை போடக்கூடாது. Donc ils veulent créer plein de lois dans leur pays. பாத்தீங்களா, நான் சொல்றேன் உலகம் அல்ல, இந்த உலக நீங்க எந்த சிஸ்டத்தை எடுத்தாலும் உலகத்துல பிசாசு நல்லதை செய்ய, நன்மையை செய்ய, மற்றவங்க இதை போற்றி யூஎன்ஓ அது இதெல்லாம் நல்லது மாதிரி இருக்கும். ஆனா எங்கே நீங்க பார்த்தால் தேவனை தெய்வத்தை அறியக்கூடிய அந்த அறிவுக்கு விரோதமா தான் அது இருக்கும். On peut voir partout dans le monde, le Satan fait en sorte que nous ne voulons pas connaître le véritable Dieu. நீங்க எதை எடுங்க, quelle que soit la chose que nous pouvons உலகம் பிசாசுக்குள்ள தான் இருக்குது. Le monde est dans le Satan. பிசாசுக்கு நன்மை செய்யறதுல பிரச்சனை இல்ல. Le problème du Satan, c'est pas de faire le bien. ஞானமான
ஆட்கள் எழுப்புறது பிரச்சனை இல்ல. Ce n'est pas prendre les personnes remplies d'intelligence. ஆனா மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசக்கூடாது அவங்க. Mais il veut pas que nous parlons de Jésus-Christ qui s'est sacrifié pour nous sur la croix. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த லண்டன் தேசம், பியூரிட்டன்ஸ் வாழ்ந்த தேசம், ஆங்கிலிக்கன் சபை உருவாகின தேசம், ரிஃபார்மர்ஸ் உருவாகின தேசம், இன்றைக்கு ஒரு இந்து மத தலைவர் அதை ஆளுகை செய்யற அளவுக்கு பிசாசு கொண்டு வந்து விட்டுட்டான். On peut voir qu'un pays qui a révolutionné le monde, les Anglais, ils ont été révolutionnés un certain temps, mais aujourd'hui nous pouvons voir que le pays est dirigé par un hindouisme. இப்ப லண்டன் சொல்றது கடவுளை பத்தி பிரச்சனை இல்ல, பொருளாதாரத்தை நிமித்த கூட ஒரு பொருளாதார நிபுணன் வந்தா போதும். Donc le problème de l'Angleterre, c'est pas le dirigeant, mais c'est de révolutionner le monde et ne pas avoir de défaut dans ce pays. யோசிச்சு பாருங்க, லண்டன் தேசத்தை ஒரு இந்து மத, அதாவது பிராக்டிஸ் பண்ற, இந்து மதம் மட்டுமல்ல, இஸ் பிராக்டிசிங், அவன் அதைத்தான் நம்புறான், இந்து தர்மத்தை நம்புறான், இந்து மத கோயிலுக்கு போறான், குறுக்கல்ல காலில் விடுறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை இங்குதான் தேசத்திலே பாரு பிசாசு எப்படி இந்த உலகத்தை வஞ்சிக்கிறான். On peut voir que le pays, l'Angleterre, est dirigé par un pays qui suit, qui pratique la religion de l'hindouisme. உலகத்துக்கெல்லாம் மிஷனரி அனுப்புற தேசம். C'est un pays qui a révolutionné et qui a envoyé les missionnaires dans le monde entier. நான் சொன்ன பியூரிட்டன்ஸ் சொல்லி மிக உலகத்திலே ஒரு 100 வருடத்திலே இந்த உலகத்தை எழுத முடியாத புத்தகங்களை எழுத வச்ச ஒரு தேசம். C'est un pays qui a écrit énormément de livres spirituels. அப்ப இந்த உலகம், பிசாசு, மாமிசம், இந்த மூன்று எங்களுக்கு எப்ப எதிராக தான் இருக்கும். Donc on peut voir que le Satan, la chair, c'est toujours contre nous. மாமிசத்தை பாருங்க. Donc vous voyez la chair. அத பவுல் அழகா சொல்றான், நான் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கும் போது தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன் எனக்குள்ள. Paul dit que même si je veux faire le bien autour de moi, il y a toujours le mal en moi. இந்த மாமிசம் எப்பவும் பாவம் செய்ய ரெடியா தான் இருக்கும். On peut voir que la chair est toujours prêt à pécher. நல்ல சட்டங்களை போட்டாலும் இது அதை மீறத்தான் நிற்கும். Même si nous mettons des règles pour ne pas pécher, il sera toujours prêt à les mettre contre. கிறிஸ்தவர்களே, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த மூன்றும், அடுத்தது இந்த பிசாசு எங்களுக்கு எதிராக தான் நிற்குது. On peut voir qu'une fois qu'on a été sauvé, on aura toujours un combat avec la chair et le Satan. ஆனா இந்த மூன்றையும் பாருங்க, இந்த பிசாசு தான் இந்த உலகத்தையும் எங்களுக்கு எதிராக திருப்புறான். Donc on peut voir que le Satan met contre nous le monde. இந்த மாமிசம் இயற்கையாகவே பாவம் செய்யறதுக்கு ரெடியா தான் நிற்கும் எப்பயும். Donc la chair est toujours prêt à pécher. அதுக்கு என்ன ஊத்துறது இந்த பிசாசு தான். Et même c'est le Satan qui nous fait tomber dans le péché. இப்போ இந்த பாவம் ஒரு சின்ன ஒரு இப்போ யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அவன் உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை போட்டான் பிசாசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க. Donc on peut voir que dans la Bible, Judas, le Satan lui a mis une chose dans la tête pour pouvoir trahir Jésus-Christ. நாங்க ஒரு துளி பாவத்துல கால் வச்ச உடனே அவன் எண்ணெய் ஊத்திடுவான் உள்ள. Une fois qu'on a mis le pied dans le péché, le Satan mettra de l'huile par-dessus. அப்ப நீ கிறிஸ்தவன் ஆகிட்டாலே உனக்கு ஒரு போராட்டம் தான். Une fois que tu es devenu chrétien, tu auras un combat. உலகத்துக்கு விரோதமா போராடணும். Tu auras un combat contre le monde. உனக்குள்ளே இருந்து மாமிசம் எப்பயுமே பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கும். Donc la chair sera toujours prête à pécher en toi. எல்லாத்துக்கும் மேலாக இந்த ரெண்டையும் பயன்படுத்துற பிசாசு நமக்கு எதிராக தான் நிற்குது. Mais par-dessus tout, les deux choses qui sont en combat, le Satan sera prêt à t'inciter à pécher. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைனா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. C'est pourquoi je vous dis, si vous n'avez pas de problème dans votre vie, cela veut dire que vous n'êtes pas sauvé. இந்த மூன்றும் எங்களுக்கு எதிராக தான் எப்பயுமே இருக்கும். Ces trois choses sont toujours contre nous. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த பிசாசு, இந்த 18வது வசனம் மற்றும் 10 இருந்து பிசாசுக்கு எதிராக எப்படி நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும், நாங்கள் எப்படி தற்பாதுகாத்து கொள்ள முடியும், எப்படி ஜெயம் கொள்ள முடியும். Donc aujourd'hui nous allons voir comment vaincre, comment se protéger du Satan. இப்போ சொல்றது மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, ஒரு ஆளோட நீங்க ஒரு ஆளுகளுக்கு எதிராக வந்தா அது பிசாசு. நான் நல்லா ஊழியம் செய்றவங்க. Donc admettons que je fais le service pour Dieu. பிசாசு எப்படியும் உங்களை 10 பேத்தை 2 பேத்தை எழுப்பி எனக்கு எதிராக வரதான் செய்வான். Donc le Satan fera en sorte de vous élever contre vous de 3 personnes. நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிசாசு ரட்சிக்கப்படுறதுக்கு விட மாட்டான். Donc le Satan ne vous laissera pas être sauvé. இந்த லோகத்தின் பிரபஞ்சத்தானவன் அசுவிசுவாசியுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். Donc les princes de ce monde fermera vos yeux. ஓகே,
அதுக்கு மிஞ்சி தேவ கிருபை அவனை விடுவிக்குமாயிருந்தால், Et par-dessus tout, si la grâce le délivrera, இரண்டாவது அவன் போராடுவான். உன்னை எந்த விதத்திலும் பயன்படாத ஒரு 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 சாட்சியற்ற ஒரு கிறிஸ்தவனாய் அவன் சபையில வச்சிருக்க விரும்புவான். et deuxièmement, il fera en sorte que tu ne sois pas un bon chrétien et que tu aies une mauvaise vie remplie de témoignages. இதுக்கு பிறகு நீ ஊழியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் பிசாசனுடைய ராஜ்யத்தையும் உடைக்கிறதுக்கு சத்தியத்தின் மூலமாய் சுவிசேஷம் சொல்றது மூலமாய் சாட்சியாய் வாழ்கிறது மூலமாய் நீ வாழத் தொடங்கினாய். Et après cela, si tu veux vivre pour Dieu, si une vie remplie de témoignages, une vie pour Dieu, அகோரமா உனக்கு எதிராய் அவன் வருவான். et il viendra contre toi. அதனால தான் நீங்க இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு கூட போறதை நீங்க பார்க்க முடியும். Et vous pouvez voir plein d'hommes saints qui ont pu surmonter ces difficultés. நீங்க சரித்திரத்தை அல்லது ஒவ்வொரு சாட்சியை நீங்க வாட்சியை பார்த்தா, பெரிய பரிசுத்தவான்களுடைய சாட்சியை வாட்சியை பார்த்தா நிச்சயமா அவங்க பயங்கர பிரச்சனைக்கு கூட போயிருக்கிறாங்க. Si vous avez pu lire plusieurs témoignages des hommes sages, des hommes grands, vous avez pu lire leurs témoignages. ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. Ils ont pu sacrifier leur vie pour Dieu. நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சொன்ன ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. Beaucoup de personnes ont sacrifié leur vie pour Dieu. அவன சொன்னே ரட்சிக்கப்பட விட மாட்டான். Il ne fera pas en sorte que vous êtes sauvés. ரட்சிக்கப்பட்டா உன்னை ஒரு சாட்சியற்ற இந்த நாலு ஜனங்களுக்கு இதுதான் கிறிஸ்தவம், இவனமா இந்த லூசன மாதிரி தான் கிறிஸ்தவம்னு காட்டுறதுக்கு உன்னை பயன்படுத்துவான். Et il fera en sorte que vous ayez une mauvaise vie chrétienne. அதுக்கு மிஞ்சி நீ பிரேக் த்ரூ போட்டுக்கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டவும் பிசாச ராஜ்யத்தை உடைக்கவும் நீ சாட்சியாய் வாழவும் தேவனுக்கு மகிமையாய் நீ வாழவும் வெளிக்கிட்டா மிகப்பெரிய அக்கினி ஆஸ்திரங்களை உண்மையிலே உன் குடும்பத்தின் மேலே அவன் வீசுவான். Mais par-dessus tout, si tu veux briser les liens du diable et que tu veux vivre une bonne vie de témoignage pour Dieu, à ce moment-là, ta vie changera. ஆகவே நீங்க ஒரு பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவனா நீங்க ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. Donc si tu n'as pas de problème dans ta vie, alors cela veut dire que tu n'as pas été sauvé. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒழுங்கா இல்லனா ரட்சிக்கப்பட்டு வைங்க. Admettons que vous êtes sauvé. ஒன்று செய்வான், காசையும் பணத்தையும் காரையும் அதையும் கொடுத்து ஒன்றும் இல்லாத உதவாத ஒரு கிறிஸ்தவனை வச்சிருப்பான் சபைக்குள்ள. Il te donnera les richesses de son monde, mais te mettra de côté dans l'église. சிலாக்களுக்கு அப்படி செய்வான், சிலாக்களுக்கு நல்ல அடி போட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போறதுக்கு பண்ணுவான். Et pour d'autres personnes, il donnera des coups pour le faire sortir hors de l'église. அடுத்த கட்டத்துல சரி, ஆகவே ஏதோ ஒரு வகையில் அவன் தொந்தரவு கொடுத்து கொண்டே தான் இருப்பான். Dans quelle que soit la situation, il nous fera du mal. கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு அவன் சுத்தி திரிஞ்சு கொண்டு இருக்கிறான். Il est comme un lion autour de des personnes pour pouvoir l'avaler et le dévorer. அவனுக்கு இப்போ ஒரு 6000 வருட அனுபவம் இருக்கு. ஜனங்களை பார்த்து அவனுக்கு 6000 வருடத்துக்கு மேல அனுபவம் இருக்குது அவனுக்கு. Il a plus de 1000 années d'expérience comment diriger les gens. எனக்கு 60 வயசு. Donc le pasteur a 60 ans. என்னுடைய அனுபவம் 60 வருஷம் தான். Donc il a 60 années d'expérience. சாத்தான் 4000 வருடம் ஜனங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்க, இவன் பார்த்தாவே இவன் என்ன செய்வான், இவன் எங்க போக போறான், இவனுடைய எண்ணம் என்ன எண்ணத்தை அவனுக்கு காண முடியாது. மற்றபடி உதாரணம் சொல்றேன், போலீஸ்காரர்கள் பாருங்க, ஒருவனை கண்டோன்னு இவங்க கலவெடுக்க போறானா, இவன் என்ன செய்ய போறான்னு பிடிச்சிடுவான். ஏன்னா அவன் அதுலயே தொழில இருக்கிறான். Donc admettons un policier, c'est un voleur, quand est-ce qu'il va voler, comment il est. அப்ப 6000 வருடம் மனுக்குலத்தை பார்த்து வருகிற பிசாசு எந்த அளவு ஞானமாய் நீங்க என்ன செய்வீங்க நான் என்ன செய்வேன்னு அவனுக்கு தெரியும். Donc le diable, le Satan qui est là depuis plusieurs années, il sait comment nous allons agir. அதே போல அவன் ஆவியாக இருக்கிறான், மாம்சத்தோட இல்ல. Donc il est en esprit. ஞானவான். Donc il est rempli d'intelligence. எங்களை விட பலவான். Donc il est plus fort que nous. ஆகவே எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம. Donc nous devons être très vigilants. இப்ப நம்முடைய நினைவெல்லாம் நான் சொல்ல எப்பயும் நம்ம எப்பயும் தேவ பிரசன்னத்தை அபியாசிக்கிற மக்களாய் இருக்கணும். Notre pensée c'est de ressentir la présence de Dieu. பிசாசு நினைவோடு வாழ்றவனா இருக்க கூடாது. Nous ne devons pas vivre avec les pensées du diable. ஆனால் பிசாசின் தந்திரங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்வான், இதை நாம சரியாய் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். Nous devons comprendre les ruses, les tentations du diable. ஆனா பிரசன்னத்தை நாங்க எப்போதும் விடிய எழுமனா இரவு மட்டும் நாங்க தேவ பிரசன்னத்தை தான் அபியாசிக்கணும். பிதாசுவன் பரிசுத்தாவியானுடைய நினைவோடு அவங்களோடு இருக்கிற ஐக்கியத்தோடு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே நம்ம வாழணும். Nous devons vivre toute la journée continuellement la présence de Dieu avec la relation avec le Saint-Esprit, le Fils et le Père. ஆனா பிசாசத்தை தந்திரங்களை நாம் பவுல் எழுதும்போது பிசாசின் தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல எழுதியிருக்கிறார். Donc Paul a écrit que nous ne connaissons pas les tentations et les ruses du Satan.
பிறகு பாப்பா அடுத்த முறை பாப்பா பிசாசு தந்திரங்கள் என்னன்னு. Donc la prochaine fois, nous verrons les tentations, les ruses du Satan. ஓகே, அப்போ நம்ம சும்மா ஒரு முகவுரையாக சொல்லியிருக்கிறேன். Donc je vous ai fait une petite introduction. எங்களுக்கு எதிர் 3. Donc nous avons 3 ennemis. இந்த உலகம், Le monde. அதான் இன்னைக்கு சிலாக்கள் நினைக்கலாம், நீங்க சில அப்பாவி அதாவது பாவம் இல்லாத காரியங்களா இருக்கலாம் உலகத்துல. Peut-être qu'il y a des choses simples dans ce monde. ஆனால் அது தேவனை ஆதரிக்கிற ஆவிக்குரிய வாழ்விலே வளரக்கூடிய எந்த ஒரு காரியம் அதுக்குள்ள இருக்காது. Mais il n'y a aucune chose qui puisse nous faire grandir en Dieu. நாங்க வஞ்சிக்கப்பட்டு அதுல போய் மாட்டிக்கொள்வோம். Parfois nous sommes tentés et nous sommes attrapés dans ces filets. கவனமா இருக்கணும். Donc il faut faire attention. இந்த உலகம் வந்து பிசாசுக்குள்ள இருக்குது. Donc ce monde appartient et en diable. அவன் டைரக்டா பாவம் செய்ய சொல்லாவிட்டாலும், Même s'il nous incite pas directement à pécher, தேவனை குறித்த எண்ணம் இல்லாமல் வாழக்கூடியதாய் அவன் அந்த சொல்லுவாங்க தானே, வாழப்படுத்த ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திடுவான். mais il nous fait vivre sans la présence sans Dieu. ஆகவே உலகத்தோட ஒட்டி போகக்கூடாது. Donc c'est pourquoi nous ne devons pas vivre avec le monde. இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்க சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்துல. Donc il nous a dit qu'on peut vivre dans ce monde. இந்த உலகத்தை நீங்க தகாத விதமா அனுபவிக்க கூடாது, தகுந்த விதமாய் உங்களுக்கு ஏற்ற விதமாய் உங்களுடைய தேவைக்கு மட்டும் அதை அனுபவிச்சு விட்டுருங்க. Donc utilisez vivre dans ce monde pour pouvoir parvenir à nos besoins. சபையில அநேகர் இந்த உலகத்தை நீங்க தகாத விதமாய் அனுபவிக்கிறீங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பிரதர். Donc beaucoup d'entre vous êtes dans ce monde pour pouvoir faire des choses qui sont inutiles. கவனமா இருங்க. Faites attention. இந்த உலகம் கர்த்தர் பிசாசுக்குள்ள இருக்குது. Ce monde appartient au diable. அந்த மாம்சம் எங்களுக்கு ரொம்ப விரோதமாய் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பயும் ஒரு போராட்டம் இருக்குது. Donc il y a toujours un combat entre la chair et l'esprit. சாக மட்டும் முடியாது. Un combat qui est jusqu'à la mort. மூன்றாவது பிசாசு இந்த ரெண்டையும் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். Et le Satan utilise ces deux choses contre nous. ஓகே, சரி. இப்போ நாங்க இதுல சொன்னேன் பேலன்ஸா இருக்கணும். Donc nous devons être au milieu. பிசாசு பெரியவன் சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. Nous ne devons pas avoir peur et dire que le diable est grand. ஆனா இந்த 10 தொடக்கம் 18 மட்டும் நீங்க வாசித்தால் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, பிசாசு எங்களை தொடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நல்ல ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Mais si vous lisez les versets 10 au verset 18, vous pouvez comprendre les chemins, les gestes que vous pouvez faire en étant contre le diable. இத சும்மா வாசிட்டு போறது இல்ல. Ce n'est pas lire pour lire. ஒரு வசனமா நாம என்னன்னு தியானிக்கணும். Mais méditer verset par verset. அதை விரிச்சு பார்க்கணும். Approfondir. அனுபவமா நம்ம அதை கொண்டு வரணும். Et ramener dans la vie pratique. அப்படி இருந்தா பிசாசு நம்மை தொட முடியாது. Et si vous faites de la sorte, à ce moment-là, le diable ne pourra pas vous toucher. எந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ அணிந்து கொள்ளாவிட்டால் நான் சொல்லுவேன், எங்க ஊர் மாதிரி வண்ணா துவைக்கிற மாதிரி உன்னை துவைச்சு எடுப்பான். À ce moment-là, si tu ne mets pas les armes en toi, à ce moment-là, le diable sera contre toi. அநேக சொல்லுவாங்க பிசாசு அதை செய்து பிசாசுக்கு தொந்தரவு கொடுக்குது. Donc beaucoup de gens disent que le diable nous fait du mal. பிசாசு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறான், நான் தான் பிசாசுக்கு தொந்தரவு கொடுக்கறேன். C'est pas nous, c'est pas lui qui doit nous faire du mal, mais c'est nous. ஆனா சர்வ ஆயுத வர்க்கத்தை நம்ம போட்டு தரித்து இருக்கணும். Mais nous devons nous revêtir des armes. அப்பொழுது பிசாசு தொட முடியாது. À ce moment-là, le Satan ne nous touchera pas. அது மாத்திரமல்ல, சர்வாயுத வர்க்கத்துல ஒரு இது பட்டை. Donc la première chose, l'arme, c'est l'épée. அவங்களை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, c'est pas seulement pour nous protéger. கிட்ட வந்தா அவனை வெட்டி வீழ்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கார். Il nous a donné cette arme pour pouvoir le tuer s'il s'approche de nous. இது ஆவிக்குரிய யுத்தம். இது மாம்சத்தோட போராட்டம் இல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். C'est un combat spirituel. ஆனா இது ரியல் யுத்தம். Mais c'est un combat réel. மாம்சத்தோட அடிபடுறதை விட இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம எதையும் செய்ய முடியாம ராட்சத்துக்கு எதையும் செய்ய முடியாம பலவீனப்பட்டு போயிருக்கிறோம். Nous décourageons fortement que nous n'arrivons pas à réussir à se bâtir dans ce royaume. ஆனா யுத்தம் பண்ண போகும்போது சில அடிகள் விழத்தான் செய்யும். Donc quand nous allons à la guerre, nous avons toujours des coups. அது தேவ ராட்சியத்துக்கு பிரயோஜனமாய் சத்துருடைய ராட்சியத்தை வீழ்த்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா நமக்குள்ள பாதிப்பு வரத்தான் செய்யும். Quand nous allons pour bâtir le royaume de Dieu, nous aurons toujours des coups. போருக்கு போற யுத்த வீரன் சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு அடியும் படாம நான் போர் செய்ய போறேன்? Est-ce qu'un soldat peut dire qu'il n'a reçu aucun coup quand il est parti faire la guerre? இப்ப எந்த வாழ்க்கையில எவ்வளவு அடி வாங்கி இருக்கேன்.
Donc dans la vie de pasteur, il dit qu'il a reçu beaucoup de coups, அதுக்கு பயப்பட தேவையில்ல. mais il n'a pas peur. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொண்டால் பொதுவாய் அவன் எங்களுக்கு அநேக தீங்குகளை செய்ய முடியாது. Mais si nous avons les armes en nous, à ce moment-là, il n'aura pas de mal contre nous. ஆனா கண் மூடு மட்டும் அவன் எதிர்ப்பை காண்பிப்பான். Mais jusqu'à que nos yeux sont fermés, à ce moment-là, il nous fera toujours des malheurs. அதான் அடிக்கடி சொல்லுங்க, பஞ்சமெத்தையில படுத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. Donc comme dit le pasteur souvent, si nous soyons dans des lits, à ce moment-là, on ne pourra pas aller au paradis. ஓகே, நாங்க இத கொஞ்சம் கற்றுக்கொள்ள போறோம். Donc nous allons apprendre sur ce sujet. நான் சொன்ன இது பிரசங்கம் மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், நான் அப்படி பிரசங்கம் பண்ண விரும்பல. Ce n'est pas une prêche, நான் டீச்சிங் தான் விரும்புறேன். mais l'enseignement. நீ உன் வாழ்க்கைக்கு அப்பியாசிக்கணும். Donc tu dois la mettre dans ta pratique. இத 10வது வசனம் வாசிங்க. 6:10 எபேசியர் 6:10 வாசிப்போம். Nous allons lire le livre des Éphésiens, chapitre 6, verset 10. Au reste, fortifiez-vous dans le Seigneur et par sa force toute puissante. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதலாவது போக முன்பாக அவர் சொல்றாரு, இந்த போராட்டங்களுக்கு போக முன்பாகவே நீ சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கிறதுக்கு முன்பாகவே, Avant même que tu puisses partir faire la guerre et avant de même mettre les armes, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். Fortifiez-vous dans le Seigneur et par sa force toute puissante. இதுக்கு எதிரா சொன்னா, Donc d'une manière contradictoire, மாமிசத்தில பலப்படாத. ne vous fortifiez-vous pas dans le chair. அவ இன்னும் அவர் போராட்டத்தை குறித்து பேசல. Donc là, il ne parle pas encore du combat. சர்வாத வர்க்கத்தை தரிக்கிறதுக்கு என்னென்ன சர்வாத வர்க்கம்னு சொல்லல. Il ne parle pas des armes. அதை நாங்கள் பார்க்குறோம். சத்தியம் என்னும் இடைக்கச்சை 14 சத்தியம் என்னும் கச்சை. Donc vos reins, la vérité pour ceinture, நீதி என்னும் மார்க்கவசம், la cuirasse de la justice, சமாதான சுவிசேஷமாகிய பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்க. chaussures à boquer le zèle qui donne l'évangile de paix, விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. prenez bouclier de la foi, ரட்சணியம் என்னும் தலை சீராக அணிந்து கொள்ளுங்க. donnez l'évangile de la paix, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. donnez l'épée de l'esprit, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. et priez en esprit. அவ இதை விரிச்சு தான் பார்க்கணும். Donc on va voir de manière இதுல நாங்க ஸ்டெடியா இருந்தால் எந்த பிசாசு அப்ப வந்தாலும் நம்ம லேசில தொட முடியாது. Donc si nous sommes fermes dans ces versets-là, à ce moment-là, même le Satan ne pourra pas nous toucher. ஆனா 100% எப்ப இதை நாங்கள் அணிந்து கொள்ள இருக்கிறபடினாலே அப்பப்போ சில அடிகளை தான் செய்யும். Donc comme nous ne sommes pas 100% armés, à ce moment-là, il y aura toujours des coups. ஆனா தொடர்ந்து அவர் எங்களை விழுத்த முடியாது. Mais il ne pourra pas continuellement nous faire chuter. அப்ப இது எல்லாத்துக்கும் முன்பாக, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பாக Mais avant de faire cela, அவருடைய வல்லமையில பலப்படணும். nous devons nous fortifier dans sa puissance. ஓகே, சரி, இப்போ அதான் பார்ப்போம். அதாவது முதலாவது இது மிக முக்கியம். Premièrement, cette chose est très importante. ஓகே, அப்ப நான் சொல்றேன், மாமிசத்துல பலப்படாமல் தேவனுடைய வல்லமையில நம்ம பலப்படணும். Nous ne devons pas nous fortifier dans la chair, mais dans la puissance de Dieu. தேவனுடைய வல்லமைன்னு சொன்னா நமக்கு என்ன நினைவு வருது? Que veut dire la puissance de Dieu? வேற தேவனுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர். La puissance de Dieu, c'est le Saint-Esprit. ஓகே, தேவன் தன்னுடைய எல்லா கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் செய்கிறார். Donc l'Éternel opère à travers le Saint-Esprit. அப்ப இதுல முதலாவது ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே நீ தங்கி இருக்காவிட்டால், Donc premièrement, si tu ne t'appuies pas sur le Saint-Esprit, நீ இந்த பிசாசோட உன்னால போராட முடியாது. tu ne pourras pas lutter contre le diable. போராட முடியாது. Tu ne pourras pas lutter. இதை நான் எதிர்பக்கமா சொன்னால், மாமிசத்திலே நீ பலம் கொள்ளக்கூடாது. Donc tu ne dois pas te fortifier sur ta chair. இது நல்ல உதாரணம். யாக்கோபை பாருங்க. யாக்கோபு ஏசாவை சந்திக்க வருகிறான். Donc on peut voir Jacob qui vient à la rencontre d'Ésaü. அவன் பிளான் பண்ணி இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் பிளான் பண்ணிட்டு வராரு. Donc il a tout planifié pour sa rencontre. ஏன்னா அவருக்கு பலம் இருக்கு, இப்ப நல்ல பலம் இருக்குது. Parce qu'il a beaucoup de force. ஆனால் அவன் வந்து ஒரு ஆட்டங்களில் இருக்கும்போது யெகோவா தேவனோடு போராடுகிறார். ஒரு தூதன் வந்து போராடுகிறார் அவரோட. Donc on peut voir qu'il est en relation avec l'ange près d'une rivière. அப்பொழுது அவருக்கு தொடர்ச்சியாக இருக்கிற அந்த நரம்பை தொட்ட உடனே அவருக்கு நொண்டியா போயிடுறாரு. Donc une fois qu'il a été touché dans un os,
On voit qu'il ne peut plus marcher. இப்போ இவர் தன்னுடைய பலத்தில் போராட முடியாது. Donc là, il ne peut pas lutter contre sa chair. இவர் தேவனை தான் நம்பி இருக்கணும். Donc il doit se confier en Dieu. இந்த நிலைமைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வரணும். Donc Dieu doit nous ramener dans cette situation. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாங்கள் பொதுவாக எதை எடுத்தாலும் எங்கள் சுயபலத்திலே, வேதம் வாசித்தாலும் சுயபலத்திலே, ஜெபம் பண்ணினாலும் சுயபலத்திலே, ஒரு பிரசங்கத்தை நடத்தினாலும் நம்முடைய சுயபலத்திலே நம்ம சார்ந்து வாழ்கிறோம். Nous, on essaye de, quand nous prions, quand nous lisons la Bible, quand nous prêchons, de nous appuyer sur notre propre force. சபையில் இருக்கிற அநேகர் நல்ல காரியம் செய்றாங்க. Beaucoup de personnes dans cette église font de bonnes choses. ஆனால் தேவனுடைய வல்லமையிலே, அதாவது பரிசுத்த ஆவியிலே சாராமல் அதை செய்றாங்க. Mais ils ne font pas par la puissance, par le soutien du Saint-Esprit. நான் முந்தி சொல்லியிருக்கேன், இது லேசான காரியம் அல்ல. Je vous ai déjà dit, ce n'est pas une chose facile. வரவர தாவீது பலப்பட்டது போல மொள்ள பரிசுத்த ஆவியை சார்ந்தே பலப்பட்டு கொண்டு போகணும். De plus en plus, David devient fort. Nous devons de plus en plus demander le soutien du Saint-Esprit. அவே நாம பாஷமியாக அழகா சொல்லுவாரு, ரட்சிக்கப்பட முதல் எங்களுக்கு இருந்த ஒரே பலம் நம்முடைய மாம்ச பலம் தான். Watchmani qui dit une chose, avant que nous soyons sauvés, notre force c'était notre chair. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப ரெண்டுல சாரலாம் நாங்க. Donc une fois qu'on a été sauvé, on peut être sur deux choses. பரிசுத்தாவுடைய பலத்துல சாரலாம். S'appuyer sur la force du Saint-Esprit. அல்லது நம்ம மாம்ச பலத்திலே சாரலாம். Ou s'appuyer sur notre propre force. நாங்க ஆரம்ப காலத்துல அநேகமாய் மாம்சத்தில் சாருவோம். Beaucoup on s'appuie sur notre propre force. போக போக சில வேளை பரிசுத்தாவியானவர் சில வேளை நாங்க மாம்சத்தில் சாருவோம். Et plus nous avançons dans notre vie, on essaie de s'appuyer sur le Saint-Esprit et aussi sur notre என்ன propre சொல்ல force. வர்றேன், அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல எங்களை மெல்ல மெல்ல உடைச்சி உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு வரும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர்களே அதிகமாய் முழுமையாக சார்வோம். நான் நினைக்கல இந்த உலகத்துல அதிகமாய் சாரப்படுவோம். Mais comme Dieu a brisé la vie de Esau et lui a montré qu'il n'était pas capable de réaliser, à ce moment-là, Dieu réalisera dans notre vie et fera en sorte que nous sommes incapables pour pouvoir nous reposer sur le Saint-Esprit. ஆண்டவர் சொன்னாரு, எடுத்துக்கொள்ளுங்க 15வது அதிகாரம் யோவான் 4:5 வாசிப்போம். யோவான் 15:4-5. Jean 15, versets 4 et 5. Demeurez en moi et je demeurerai en vous. Comme le sarment ne peut de lui-même porter du fruit s'il ne demeure attaché au cep, ainsi vous ne le pouvez non plus si vous ne demeurez en moi. Je suis le cep, vous êtes les sarments. Celui qui demeure en moi et en qui je demeure porte beaucoup de fruits, car sans moi vous ne pourrez rien faire. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Sans moi vous ne pouvez rien réaliser. ஆகவே தேவனுடைய வல்லமையிலே நீங்கள் சாராவிட்டால் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. Si vous ne reposez pas sur la puissance de Dieu, à ce moment-là, vous ne pouvez pas être contre le diable. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. வேதம் சொல்றது பலமல்ல பராக்கிரமம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். Donc ce n'est pas par la force, mais par le Saint-Esprit nous pouvons tout réaliser. இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 நினைக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 2 Timothée 2 வாசிச்சு பாருங்க. 2 Timothée chapitre 2 verset 1. யா 2 Toi donc mon enfant, fortifie-toi dans la grâce qui est en Jésus-Christ. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள உணர்வு சொன்னா நீ மாம்சத்துல பலப்படாத. கிட்ட சொன்னேன். Ne te fortifie pas dans ta propre chair. கிருபை நான் முன் சொல்லியிருக்கேன். கிருபை, விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர், இது மூன்றையும் நீங்க பிரிக்க முடியாது. Donc on peut pas séparer la grâce, la foi et Jésus-Christ. ஓகே. Le Saint-Esprit. இது சொல்றது கிருபையிலே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்க உங்களுடைய மாமிசத்திலே சாரதை விட்டு இன்னும் அதிகமாய் தேவனிலே சாருங்க. அது பரிசுத்த ஆவியானவரிலே அதிகமாய் நீங்க சாரணும். Donc nous ne devons pas nous fortifier dans notre propre chair, mais fortifier encore plus davantage en Jésus-Christ. உலகத்திலே கடினமான காரியம் அதுதான். Donc la chose la plus difficile dans ce monde, c'est ça. எனக்கு வேதம் வாசிக்கிறது பெரிய கடினம் அல்ல.
Lire la Bible, ce n'est pas une chose difficile. ஆனால் ஒவ்வொரு அதிகாரம் படிச்சோடனே நிப்பாட்டி பரிசுத்தாவில சார்ந்து வேதம் வாசிக்கிறது எனக்கு கஷ்டம். Mais la chose la plus difficile, c'est de s'appuyer sur le Saint-Esprit pour pouvoir lire la parole de Dieu. பிரசங்கம் பண்றது கூட பெரிய பிரச்சனை இல்ல. Ce n'est pas une chose difficile de prêcher. ஆனா ஆவியானவருடன் தங்கி உள்ளத்தின் ஆழத்துல அவரை விசுவாசித்து பிரசங்கத்துக்கு வரதுதான் கஷ்டம். Mais s'appuyer, demander l'aide et avoir foi en Saint-Esprit, c'est ça la chose la plus difficile. நான் சொன்ன அந்த பிசாசினை எதிர்த்து போகும்னு அவர் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்ப வர 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 நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா வர வர பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில அதிகமாக தங்கி இருக்கணும். Donc pour pouvoir être contre les ruses du Satan, nous devons fortifier davantage dans le Saint-Esprit. Parce que pour pouvoir vaincre le diable, nous n'avons aucune chance. C'est une chose difficile de pouvoir comprendre ces ruses. Mais la personne qui connaît toutes ces ruses, toutes ces tentations, c'est le Saint-Esprit. Donc nous allons prendre Hébreu. Hébreux 13:9. 13:9. Ne vous laissez pas entraîner par des doctrines diverses et étrangères, car il est bon que le cœur soit affermi par la grâce, et non pas par des aliments qui n'ont servi de rien à ceux qui s'y sont attachés. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைத்துண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. Il est bien que le cœur soit affermi par la grâce. கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபைதான். Donc la vie chrétienne est remplie de grâce. ஆகவே அதிகமாக நாங்கள் இந்த பிசாசுக்கு எதிராக போகும்போது ஆயுதங்களை அணிகிறது மிக மிக அவசியம். Il est très important de porter les armes pour pouvoir agir contre le Satan. நான் காட்டின ஆயுதங்கள் அணியாவிட்டால், அந்த ஆயுதங்களை பற்றி தெரியாவிட்டால், அதை நீங்கள் அணிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. Donc si vous ne portez pas ces armes, dans ce cas-là, vous ne pouvez pas combattre le diable. ஆனால் அதுக்கு முன்பு நாங்கள் இதெல்லாம் செய்ய முன்பு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். Mais avant tout cela, nous devons nous appuyer, demander l'aide du Saint-Esprit. ஓகே, இப்போ நான் சொன்னது போல சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது நம்ம பரிசுத்த ஆவியான கடவுள் என்பது நமக்கு தெளிவா தெரியணும். Nous devons très clairement comprendre que le Saint-Esprit est Dieu. அவர் யெகோவா தேவன் நமக்கு தெரியணும். Nous devons savoir que c'est le Dieu Jéhovah. அவர் யெகோவா தேவனுக்கு அல்லது பிதாவாகிய தேவனுக்கு எவ்விதத்திலும் குறைவானவர் அல்ல. Donc on peut voir que le Père qu'il est la même personne, même compatibilité que le Père. பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு சொட்டு கூட இவருக்கு குறைவில்லை. அந்த குணாதிசயங்கள் அப்படியே இவருக்குள்ள இருக்குது. On peut voir qu'il a les mêmes attributs que le Père. நாங்க எல்லாரும் தெரிஞ்ச வசனம் நாங்க எடுக்க வேணாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1-5 மட்டும் வாசிச்சா பரிசுத்தானுக்கு பொய் சொல்றத தேவனுக்கு பொய் சொல்றதா சொல்லப்பட்டிருக்கிறது. Donc dans Acte 5 on peut voir que si nous mentons à Dieu, cela veut dire que nous mentons au Saint-Esprit. OK, நான் ஒரு நிமிஷம் இதுல மெனக்கெட விரும்புறேன். Donc je vais vous dire une chose. முதலாவது இதுல நீங்க தெளிவும் ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் யெகோவா தேவன் என்ற ஆவியானவர் யெகோவா தேவன் என்ற உணர்வும் உங்களுக்கு இருக்கணும். Donc vous devez comprendre que le Saint-Esprit est une personne et il faut donner l'importance qu'il est le Dieu Jéhovah. இன்னைக்கு अनेகர் பரிசுத்த ஆவியானவரை கடவுளாய் கனம் பண்ணனாலும் அவரை யெகோவா தேவனாய் தெய்வத்துக்கு தெய்வம் அப்படினு சொல்லி உணர்கிறது குறைவு. Beaucoup de personnes donnent de l'importance au Saint-Esprit, mais ils ont du mal à dire que c'est le Dieu Jéhovah. நாங்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன்னு சொன்ன உடனே நாங்க நினைக்கிறோம் ஒரு மூணாவது கடவுள். Donc quand on dit le Père, le Fils, le Saint-Esprit, on pense que c'est le troisième Dieu. நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேனே, இந்த சபையோட தரத்திற்கு காரணம் பிதாவை மகிமைப்படுத்தாத அல்ல, தேவனை இயேசுநாதனை மகிமைப்படுத்தாத அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவரை கனம் பண்ணாததுதான். La pauvreté de cette église, c'est pas le fait que nous ne glorifions pas le Père, le Fils, mais c'est le fait que nous ne glorifions pas le Saint-Esprit et nous ne lui donnons pas l'importance que l'on doit lui donner. வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? La Bible dit que vous êtes le temple et savez-vous pas que vous êtes le temple de Dieu? எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம். எல்லாம் கண்களை மூடுங்க.
உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு ஆவியானவர் தெய்வம்னு நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்க. Vous savez tous que le Saint-Esprit est Dieu. இப்ப பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. Donc demandez au Saint-Esprit. நீங்க தெய்வத்துக்கு தெய்வம், நீங்க யெகோவா தேவன், பிதாவாகிய தேவனுக்கு நீங்க குறைவானவர் அல்ல, ஆண்டவராகிய இயேசுக்கு குறைவானவர் அல்ல. நீங்க மூன்று பேரும் ஒரு கடவுள் தான். நீங்க யெகோவா தேவனாய் பார்க்க எனக்கு ஒரு கிருபை. இன்னும் அதிகமாய் நான் பார்க்க, இன்னும் அதிகமாய் நான் உம்மை தெய்வத்துக்கு தெய்வமாய் பார்க்க, யெகோவா தேவனாய் பார்க்க, கடவுளாய் மெய் கடவுளாய் பார்க்க, நீதான் கடவுள் என்பதை பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்க. Donc fais-moi grâce, ouvre mes yeux pour que je puisse comprendre entièrement que tu es le Dieu Jéhovah, que tu es la même personne que le Père, le Fils et le Saint-Esprit. இந்த திரிகேக தேவனிலே மூன்றாவது நபர்னு சொன்னோடனே நாம பழைய வணங்கிக் கொண்டு அவரை யெகோவா தேவனுக்கு குறைவாய் கொண்டு வந்துடக்கூடாது. Donc quand on parle de Trinité, on a des fois, parfois, on a du mal à comprendre et on pense que la troisième personne c'est le Saint-Esprit. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க போறேன், அதுல நான் அதாவது யெகோவா தேவன் நான் வந்து வாசம் பண்ணுவேன். Donc l'Ancien Testament il dit qu'il fera une sacerdoce et à ce moment-là il y aura le Saint-Esprit parmi eux. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டிலே நாங்க ஆலயமாய் இருக்கிறோம், அப்ப ஆவியானவர் நம்மள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அதே யெகோவா தேவன் தான் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். Et dans le Nouveau Testament, il est dit que nous sommes le temple de Dieu et que le Saint-Esprit habite en nous et donc le Jéhovah Dieu est en nous. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலே உடனடியாக கனம் பண்ண வேண்டிய தெய்வம் பரிசுத்த ஆவியான தேவன். Donc une chose que je répète souvent, le Dieu que nous devons honorer dans ce monde, c'est le Saint-Esprit. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்பொழுது பரிசுத்த ஆவியின் கரத்திலே அதை கொடுத்திருக்கிறார். Dieu le Père a réalisé à travers son Fils dans ce monde et il a offert toutes ces choses au Saint-Esprit. இன்னைக்கு யாரு பரிசுத்த ஆவியான யெகோவா தேவனாகவும் ஆழ்தத்துவம் உள்ளவராகவும் உனக்குள் வாசம் பண்ணுகிறவராகவும் நீ உண்மையாய் உணர்ந்தால் உனக்குள் வல்லமை புறப்படுகிறது நிச்சயம். Donc si tu crois réellement, si tu as la foi réellement que le Saint-Esprit est en toi, que le Jéhovah Dieu est en toi, à ce moment-là, beaucoup de choses se passera dans ta vie. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. Le Saint-Esprit aide-moi. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உம்மை ஆண்டவரே யெகோவா தேவனாய் நாங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. Donne-nous la grâce qu'on puisse comprendre au profond de nous que tu es le Dieu Jéhovah. ஓகே கவனிங்க. ஓகே சரி, அப்போ நாங்கள் ஒன்னோட வசனத்தை வாசிப்போம். மற்றது ரெண்டு காரியம், ஒரு 2-3 காரியம் நிச்சயமாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஒன்று, இந்த பரிசுத்த யெகோவா தேவன். Donc vous devez comprendre que le Saint-Esprit est le Dieu Jéhovah. அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். C'est une personne remplie d'attributs. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Il habite en moi. இன்றைக்கு நான் உடனடியாக கனம் பண்ண வேண்டியது பரிசுத்த ஆவியான தேவன். Une personne que je dois honorer aujourd'hui, c'est le Saint-Esprit. நான் இன்னைக்கு எது செய்தாலும் அவர்களை சார்ந்து செய்யணும். Donc la chose que nous faisons, nous devons nous appuyer sur le Saint-Esprit. இதை நீங்க புரிஞ்சுக்கொண்டு அபியாசிக்க தொடங்கினால் வல்லமை புறப்படுகிறது நிச்சயம். Et à ce moment-là, si vous agissez ainsi, à ce moment-là, il y aura une puissance qui sortira de votre vie. நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த பூமியிலே இருக்கிறது பரிசுத்த ஆவியான தேவன். Donc une personne qui est dans ce monde, c'est le Saint-Esprit. நீங்க அவரை கனம் பண்ணணும். Donc vous devez l'honorer. அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் உங்களை கனம் பண்ண எனக்கு கற்றுத்தாங்க. Demandez-lui, aide-moi à t'honorer. உங்களை யெகோவா தேவனாவே பார்க்க எனக்கு கற்றுத்தாங்க. Aide-moi à te regarder comme le Dieu Jéhovah. உங்க ஆழ்தத்துவமா பார்க்க கற்றுத்தாங்க. Aide-moi à te regarder comme une personne. உங்கள் வாசத்தை நான் உள்ளத்தில் ஆண்டவரே அதை நம்ப எனக்கு உதவி செய்யுங்க. Aide-moi à ressentir, à croire la présence en toi. அதிகமாக உங்களை சார எனக்கு உதவி செய்யுங்க. Et aide-moi à ressentir அதிகமாக சொல்றதை விட எப்போதும் உங்களை சார எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. Et aide-moi à ressentir ta présence continuellement. ஓகே, அப்ப அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். அந்த ஆழ்தத்துவத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். 2-3 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதில் நீங்க வாசிக்க டக்குனு எபேசியர் 4:30. Nous allons prendre Éphésiens 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். N'attristez pas le Saint-Esprit de Dieu par lequel vous avez été scellés pour le jour de la rédemption. கவனிங்க, பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியும்? துக்கப்படுத்த முடியும்.
நம்ம துக்கப்படுத்துறோமா? பாவம் செய்யும்போது துக்கப்படுத்துறோம். Donc quand nous péchons, nous attristons le Saint-Esprit. அவர் உள்ள வாசம் பண்ணுகிறார், அதை கனம் பண்ணாத போது அவர் துக்கப்படுத்துறோம். Quand nous n'honorons pas qu'il est en nous, nous l'attristons. அவரை நாங்கள் சாராம எதை செய்தாலும் அவர் துக்கப்படுத்துறோம். Quand nous ne reposons pas sur lui, quand nous faisons quelque chose, nous l'attristons. பாவம் செய்யும்போது துக்கப்படுத்துறோம். Quand nous péchons, nous l'attristons. அவர் வரங்களை கிரியை செய்ய முற்படும் போது நாங்க மறைச்சி வச்சா அவரை நாங்க துக்கப்படுத்துறோம். Quand nous cachons nos dons pour pas que nous les opérons, à ce moment-là, nous l'attristons. ஓகே, இது வாசிக்காதீங்க. ரோமர் 15:32 விட்டு பாருங்க. ஆவியானவன் அன்பின் நிமித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. Donc on peut voir que l'esprit est rempli d'amour dans Romains 15:20. அவர் அன்பு செலுத்துற தேவன். Donc c'est une personne qui montre l'amour. அவர் பிதாவாகிய தேவனிலே இருக்கிற எல்லா குணாதிசயமும் யாருக்கு இருக்குது? பரிசுத்தாவியானவர். Donc toutes les attributs que Dieu le Père a, le Saint-Esprit aussi les a. அவர் திரியேக தேவன். Donc c'est le Dieu Trinité. அவர் மூன்று பேருக்கு ஒரே குணாதிசயம் தான். Donc les trois personnes ont les mêmes attributs. எங்க ரட்சிப்பு நிமித்தம் அவங்க மூணு பேரும் மூன்று விதமா கிரியை செய்றாங்க. Donc par notre salut, ces trois personnes agissent différemment. நான் சொல்றத கேளுங்க, மூன்று விதமா கிரியை செய்றாங்க. Donc ils agissent différemment. ஆனா அவங்களுடைய குணாதிசயத்திலே அல்லது அவங்களுடைய ஆழ்தத்துவத்திலே அல்லது அவங்களுடைய தெய்வத்தன்மை மூணு பேருக்கு உண்டுதான். Mais les caractères divins, les attributs sont les mêmes. முந்தைய நான் சொல்லியிருக்கேன், பிதாவாகிய தேவன் நித்தியராக இருந்தால், பிதாவாகிய தேவன் மகிமை உள்ளவராக இருந்தால், பிதாவாகிய தேவன் நேற்றும் இன்று மாறாதவராக இருந்தால், அதே போல பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்டவர் தான். On peut voir que Dieu le Père est glorifié, qu'il est majestueux. Tous les caractères que peut avoir le Dieu le Père, le Saint-Esprit les a aussi. Donc on peut voir que le Saint-Esprit ressent les émotions. On peut voir qu'il pense aussi également. Romains 8:27. Et celui qui sonde les cœurs connaît quelle est la pensée de l'Esprit, parce que c'est selon Dieu qu'il intercède en faveur des saints. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியான சிந்திக்கக்கூடியவர். Donc on peut voir que le Saint-Esprit peut penser. நான் சொன்னேன், ஆழ்தத்துவம் இருக்குறனா மூணு காரியம் இருக்கணும். Donc une personne qui a des attributs peut avoir trois choses. Les émotions, une pensée et la volonté. OK, நீங்க 1 கொரிந்தியர் 2:10-12 விட்டு போய் வாசிங்க. Lisez 1 Corinthiens 2 à la maison. ஆனா இப்ப நான் 1 கொரிந்தியர் 12:11 வாசிப்போம். 1 Corinthiens 12:11. 12. 1 கொரிந்தியர் 12:11. 1 Corinthiens 12, verset 11. Un seul et même esprit opère toutes ces choses, les distribuant à chacun en particulier comme il veut. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, ஓகே, கவனிங்க. முதல் இதுல நீங்க கிளியரா இருக்கணும். அதாவது பரிசுத்தாவியான தேவன். Donc on peut voir que le Saint-Esprit est Dieu. Donc c'est le Dieu Jéhovah. Donc il est égal au Père. C'est une personne de la Trinité. Et deuxièmement, il a des attributs. Donc il peut penser. Donc il a des émotions, il peut s'attrister. Et il distribue les dons comme il veut. Donc on doit être clair dans ce sujet-là. Donc si tu ne comprends pas ces choses et les choses qui viendront par la suite, tu ne comprendras pas. Donc il habite en nous. யோவான் 16:7 வாசிப்போம். Nous allons prendre Jean 16:7. Cependant, je vous dis la vérité, il vous est avantageux que je m'en aille, car si je ne m'en vais pas, le consolateur ne viendra pas vers vous, mais si je m'en vais, je vous l'enverrai. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 16:17 Johan 16:17. 16:17. Là-dessus, quelques-uns de ses disciples dirent entre eux, que signifie ce qu'il nous dit? Encore un peu de temps et vous ne me verrez plus, et puis encore un peu de temps et vous me verrez. Et parce que je vais au Père.
அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் 16 14, 16 et 17. Et moi je prierai le Père et il vous donnera un autre consolateur afin qu'il demeure éternellement avec vous. L'esprit de vérité que le monde ne peut recevoir parce qu'il ne le voit point et ne le connaît point. Mais vous le connaissez car il demeure avec vous et il sera en vous. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே நீங்க எடுக்காங்க 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்களுடைய சரீரங்கள் தேவனால் பெற்றதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று. Donc on peut voir que Dieu a obtenu le corps et donc il est parmi nous. ரோமர் 8:9. Romains 8:9. ரோமர் 8:9 பாருங்க. Pour vous, vous ne vivrez pas selon la chair, mais selon l'esprit, si du moins l'esprit de Dieu habite en vous. Si quelqu'un n'a pas l'esprit de Christ, il ne lui appartient pas. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தெளிவா சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் பின்னால் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்துறார். Donc une fois que vous avez été sauvé, automatiquement le Saint-Esprit vient en vous. அப்படி இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்வு வாழ முடியாது. Sans le Saint-Esprit, on ne peut pas vivre la vie chrétienne. கிறிஸ்துவ வாழ்வு முழுவதும் ஆவியானவரோட தான் தங்கி இருக்குது. Donc la vie entière est remplie et reposée sur le Saint-Esprit. நீங்க இயேசுவை பிதாவை ஆராதிச்சு பரிசுத்த ஆவியை சாராத மக்களா இருந்தா நீங்க எங்கேயோ பிளவு கொண்டிருக்கீங்க. Donc si vous vous reposez sur le Père, le Fils et que vous ne reposez pas sur le Saint-Esprit, donc à ce moment-là il y a un faille quelque part. பாருங்க 2 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. Nous allons prendre அப்போஸ்தலர் 2:38. Acte 2:38. Pierre leur dit, repentez-vous et que chacun de vous soit baptisé au nom de Jésus-Christ pour le pardon de vos péchés et vous recevrez le don du Saint-Esprit. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ரட்சிக்கப்படும் பொழுது யார் வராங்களுக்குள்ளே? பரிசுத்த ஆவியானவர். சரி, எபேசியர் 1:13 வாசிங்க. On va prendre Éphésiens 1:13. 1:13. En lui, vous aussi, après avoir entendu la parole de la vérité, l'évangile de votre salut, en lui, vous avez cru et vous avez été scellés du Saint-Esprit qui vous a été promis. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கேட்ட உடன், அதாவது நீங்க உள்ளத்தின் ஆழத்திலே பாவத்தை உணர்ந்து இயேசு ரட்சகர்னு நீங்க சொன்ன உடனே, சுவிசேஷத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்படுவீங்க. Donc une fois que vous avez obtenu Jésus-Christ dans votre vie et que vous avez été sauvé, le Saint-Esprit est scellé en vous. ஓகே, இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற கவனிங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு சர்வ ஆயுத வர்க்கத்தை தடுத்து கொள்வது எப்படி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Donc on voit que nous devons porter les armes. ஆனா அது இன்னைக்கு பார்க்கல. Nous allons pas voir ça aujourd'hui. பிசாசோட எங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. Nous avons un combat avec le diable. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொண்டால் அவன் எங்களை தொட முடியாது. Donc si nous mettons les armes en nous, il ne pourra pas nous toucher. தொட முடியாது மட்டுமல்ல, எங்களுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனோட போராட வெட்டி வீழ்த்துறதுக்கு. Il nous a été donné l'épée pour pouvoir le combattre. அவே வேதம் சொல்றது மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, ஆக்களோட எங்களுக்கு போராட்டம் இல்ல, எங்களுக்கு பிசாசோட தான் போராட்டம் இருக்குது. C'est pas avec la chair et le sang que nous avons un combat, mais c'est avec l'ennemi. எங்களுக்கு உண்மையாய் 3 பேர் எதிரியா இருக்காங்க. Donc nous avons 3 personnes pour ennemis. இந்த உலகம் எங்களுக்கு எதிரியா இருக்கு. Le monde, மாம்சம் எங்களுக்கு எதிரியா இருக்கு. la chair, பிசாசு எங்களுக்கு எதிரியா இருக்குது. et le diable. ஆனா இந்த பிசாசு இந்த ரெண்டையும், மாம்சத்தையும் உலகத்தையும் எங்களுக்கு விரோதமா திருப்பி விளையாட பார்க்குது.
Mais le diable essaye de nous mettre contre nous la chair et le monde. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் சர்வாயுத வரைக்கும் பர்க்கத்தை தந்திருக்கிறாரு. சும்மா அனாதையா விடல இல்ல. Nous a pas laissé seul, nous a donné les armes. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்பு ஆண்டவர் சொல்றது முதலாவது நீ கர்த்தருடைய வல்லமையில் பலப்படணும். Mais avant tout cela, nous devons nous fortifier dans la puissance de Dieu. அப்படினு சொன்னா நீ மாம்சத்துல பலப்பட கூடாது. Nous ne devons pas nous fortifier dans notre chair. மாம்சத்துல போராட முடியாது. Nous ne devons pas pouvoir nous combattre avec notre இது chair. மாம்சமும் இரத்தமும் அல்ல. இது தூரத்தனங்களோட ஒரு போராட்டம். Ce n'est pas avec la chair et le sang, mais avec les dominations. அதுல கப்பன் போல நடத்தக்கூடியது பரிசுத்த ஆவியான தேவன். Et la personne qui puisse nous diriger, c'est le Saint-Esprit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இல்லைனா மீதி சர்வாத வர்க்கத்தை அணிந்து கூட எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. Si nous n'avons pas la réelle connaissance concernant nos Saint-Esprit, alors à ce moment-là, ça ne sert à rien de mettre les armes en nous. நாங்க பார்த்தோம் ஆவியானவர் தெய்வம். Donc on a vu que le Saint-Esprit est Dieu. இந்த நைசான் கிரீட்ல இயேசுநாதரை குறித்து பேசும்போது அவர் தெய்வத்துக்கு வெரி காட் ஆஃப் வெரி காட், தெய்வத்துக்கு தெய்வம்னு அதுல எழுதுறாங்க கிரீட்ல. Donc dans un script il écrit que Dieu est réellement Dieu. இன்றைக்கு நான் எழுதுறதா சொல்லுவேன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் தெய்வத்துக்கு தெய்வம், அவர் யெகோவா தேவன். Donc si nous aujourd'hui nous pouvons écrire, c'est que le Saint-Esprit est Dieu, c'est le Dieu Jéhovah. நான் சொன்னேன் பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, யெகோவா தேவன் சொன்னார் நான் வந்து வாசம் பண்ண போறேன். Dans l'Ancien Testament on peut voir que un sacerdoce qui a été construit et où a habité le Saint-Esprit. புதிய ஏற்பாட்டில் நாங்க ஆலயமா மாறிட்டோம். Et dans le Nouveau Testament nous avons été changés en temple. பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துல யார் வந்து வாசம் பண்ணுமே சொன்னா யெகோவா தேவன். Dans l'Ancien Testament c'est le Saint-Esprit qui a habité. அப்ப இன்றைக்கு எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது ஆவியானவர்னு சொன்னா அவர் யெகோவா தேவன். Donc la personne qui habite aujourd'hui parmi nous c'est le Saint-Esprit, c'est le Dieu Jéhovah. இந்த பிசாசுடைய கிரியை பரிசுத்த ஆவியானவர் யெகோவா தேவனா எங்களுடைய இருதயத்திலே அனுபவிக்க முடியாததை கர்த்தர் எடுத்து போடுவார். Donc que Dieu puisse enlever toutes les choses qui ne font pas comprendre que le Saint-Esprit est le Dieu Jéhovah. இந்த மூன்றாவது நபர்னு சொல்றது அவருடைய கிரியை சொல்லுது. அவருடைய தெய்வ தன்மையில் அவர் மூன்றாவது ஆள் அல்ல. Donc c'est pas les caractères, mais c'est une personne réelle, le Saint-Esprit. கவனிச்சு கொள்ளுங்க. Soyez attentifs. இன்றைக்கு இந்த உலகத்துல உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற யெகோவா தேவன் பரிசுத்த ஆவியான யெகோவா தேவன் தான். Donc une personne qui habite, qui est parmi nous aujourd'hui, c'est le Dieu Jéhovah, c'est le Saint-Esprit. இன்னைக்கு சபையில தரத்துறோ பிசாசை வெல்ல முடியாத காரணம் அந்த யெகோவா தேவனை நாங்க கனம் பண்ணல. மூணாவது நபர் தான் மூணாவது அவர் செய்யற காரியம். ஆனா அவர் யெகோவா தேவன். Une chose, une pauvreté dans les églises, une chose que nous n'avons pas par-dessus tout, c'est que nous n'avons pas le Saint-Esprit en nous dans notre vie. OK, சரி. பிறகு நாங்க பார்த்தோம் அவருடைய ஆழ்தத்துவத்தை. Ensuite nous avons vu les attributs. அவர் சிந்திக்க கூடியவர். C'est une personne qui peut penser. அவரை நீங்க துக்கப்படுத்தலாம், உணர்ச்சி உள்ளவர். Donc il a des émotions, on peut l'attrister. அவர் சித்தம் உள்ளவர். Donc il a une volonté. இன்னைக்கு என்னை டீச்சரா போட்டானோ அவருடைய சித்தத்தின்படி தான் போட்டார். Si aujourd'hui je suis là pour enseigner, c'est sa volonté. வரங்க கிரியை செய்து அவருடைய சித்தத்தின்படி நாங்க விரும்பி கேட்கலாம். அவர் சித்தத்தின்படி தான் கொடுப்பார். அவருக்கு தெரியும் அவர் கடவுள், அவர் தெய்வம், அவருக்கு தெரியும் ஆழ்தத்துவம் உள்ளவர். யாருக்கு என்ன வரம் தேவை. Donc les dons sont opérés selon sa volonté. Le Saint-Esprit sait à qui il faut donner les dons. நம்ம நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் தீர்க்க வரத்தை தாங்க என்ன சொல்ற சுகமாக்குற வரத்தை தாங்கன்னு அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும், அந்த ஆவியான தேவனுக்கு தான் தெரியும். Donc le Dieu, le Saint-Esprit sait également à qui, comment, quel don faut donner à qui. அடுத்து நாம பார்த்தோம் உள்வாசம். Donc on avait vu à l'intérieur de nous. உண்மையாய் நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அடுத்த செகண்ட் அவர் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்படுகிறோம். Donc on voit que une fois que nous avons accepté Dieu dans notre vie, à ce moment-là nous sommes scellés. OK, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமை. Et ensuite nous avons vu la puissance du Saint-Esprit. அப்ப இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்கிறது என்ன, அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்படி சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை சார்கிறதிலே நீங்க பலப்படுங்க. நாளுக்கு நாள் அவருடைய தெய்வத்தன்மை, அவருடைய ஆழ்தத்துவம், அவருடைய உள்வாசம் அவரை கனம் பண்ணுகிறது, அவரோட சார்ந்து வாழ்கிறதை பெருக்குங்க. Donc nous devons continuellement avantage reposer sur le Saint-Esprit, demander l'aide du Saint-Esprit pour pouvoir réaliser les choses en Saint-Esprit. நானும் நீங்க பிசாசுக்கு தூசி மாறி சும்மா ஒரு எத்தி விட்டாங்க எங்க சொல்றது ஆப்பிரிக்காவுக்கு போய் விழுந்துடும். Nous sommes tous des poussières aux yeux du diable.
அவங்க முதல் பரிசுத்த ஆவியானவர் பலப்படாம அவருடைய வல்லமையில் பலப்படாமல் ஆவியானோட யுத்தம் பிசாசோட யுத்தம் பண்ண முடியாது. Mais sans nous fortifier dans Dieu et sans le soutien du Saint-Esprit, nous ne pouvons pas combattre le diable. பாப்போம். இப்ப லூக்கா 1:35 பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய வல்லமை என்பதை பார்ப்போம். Donc on peut voir que le Saint-Esprit est la puissance de Dieu. இல்ல நீ பாடுவோம் 3:25 ஆயிடுச்சு. ஓகே இதை நீ பாடுவோம். நாங்கள் அடுத்த முறை தொடங்குவோம். ஓகே நான் திருப்பி சொல்லிட்டு அப்படி முடிப்போம். ஓகே நாங்கள் இன்னைக்கு பிசாசோடு எப்படி போராடுறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். Donc aujourd'hui nous avons vu comment combattre le diable. அவன் போராடுறன்னு சொன்னா நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காட்டி ஒரு சோல்டியர் ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காம போய் யுத்தம் பண்ணுனா அவன் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? Donc comment un soldat peut aller à la guerre sans mettre ses armes? ஆனால் இந்த 5-6 சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். Mais Dieu nous a donné 5-6 armes. ஏற்கனவே அதை செஞ்சிட்டாரு. அவர் சொல்றாரு நீ எடுத்து போத்துக்கொள்ள அவ்வளவுதான். Dieu nous a déjà donné, il nous a juste dit de les mettre. ஓகே அப்ப மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல பிசாசோட எங்களுக்கு போராட்டம் இருக்குது. Nous n'avons pas de combat avec la chair et le sang mais avec le diable. பிசாசு நாங்க தனியே போனா பிசாசு ஒரு ஊதுல நாங்க ஆப்பிரிக்கா கண்டல போய் விழுந்துருவோம். Mais si nous partons seuls à ce moment-là le diable nous vaincra. ஆகவே வேற சொல்றது முதலாவது நீங்க தேவனுடைய வல்லமையிலே பலப்படுங்கள். Premièrement nous devons nous fortifier dans la puissance de Dieu. இன்னொரு சொன்னால் மாமிசத்துல பலப்படாதே. மாமிச முயற்சியில மாமிசத்துல பலப்படாதே. D'une autre manière ne pas se fortifier sur notre propre force. ஆவியில பலப்படு. Nous devons nous fortifier sur le Saint-Esprit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான ஒரு அறிவு நமக்கு தேவை. Nous devons avoir une réelle connaissance connaissant le Saint-Esprit. இன்றைக்கு எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறது ஆவியான தேவன். Aujourd'hui la personne qui habite en nous c'est le Saint-Esprit. சொன்னது போல அவர் தெய்வத்தன்மை. C'est une personne en அவருடைய Dieu. ஆழ்தத்துவம். Des attributs. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள் உள்வாசம் பண்ண வருகிறார். Une fois qu'on a été sauvé, il vient habiter en nous. அவர் என்றென்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். Il vit éternellement en nous. ஆகவே அதை கனம் பண்ணுங்க. Donc nous devons l'honorer. அவர் தெய்வமாய் கனம் பண்ணுங்க. Nous devons l'honorer en tant que Dieu. அவர் உள்வாசத்தை கனம் பண்ணுங்க. Nous devons honorer qu'il habite en nous. நான் சொன்னது போல அவரிலே பலப்படுங்க. எதை செய்தாலும் அவரிலே சாராமல் செய்ய மாட்டேன் ஒரு முடிவெடுங்க. Vous devez prendre une décision que quelle que soit la chose que nous faisons, nous devons nous reposer sur le Saint-Esprit. அதுக்கே அவருக்கு தான் கேட்கணும். Donc c'est à lui que nous devons demander cela. ஆவியானவரே Saint-Esprit, நான் உம்முலே சாராமல் sans que nous puissions nous நான் reposer en உம்முல toi, பலப்படாமல் sans que nous soyons fortifiés en நான் toi, மாம்சத்துல பலப்படக்கூடாது. je ne dois pas me reposer sur ma வரவர force. தாவீது பலப்பட்டது போல Comme David qui se fortifie de plus en நான் plus, வரவர உம்முலே சாரதிலே அதிகமா நான் பலப்படணும். que je dois me fortifier davantage en toi. தீமோத்தேயுக்கு சொன்னது போல கிருபையிலே பலப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. Dans Timothée, il est dit que nous devons nous fortifier dans l'esprit. போஜன பதார்த்தங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. கிருபையிலே பலப்பட சொல்லியிருக்கு. Ce n'est pas par les aliments mais fortifier davantage dans l'esprit. கிருபையிலே பலப்படுறனா என்ன? பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் சார்ந்தா நீ கிருபையிலே அதிகமாய் பலப்பட்டுடுவா. Être fortifié dans la grâce et fortifier davantage en Dieu. ஆமென். நம்ம பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் சாரணும். Nous devons nous reposer davantage dans le நான் Saint-Esprit. சொன்னது போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியான தேவன் சொன்னோன்னு நாங்க இவர் மூணாவது கடவுளா ஆக்கிடக்கூடாது. Donc nous ne devons pas dire que Dieu le Père, Dieu le Fils et Dieu le Saint-Esprit, que le Saint-Esprit est la troisième personne. அல்லது திருத்துவத்தின் முதலாம் நபர் பிதா, திருத்துவ இரண்டாம் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் மூன்றாம் நபர் ஆவியானவர் சொன்னோன்னு அவர் மூணாவது கடவுளா ஆக்கிடக்கூடாது. Donc dans la Trinité, première personne Dieu le Père, deuxième personne Dieu le Fils et troisième personne le Saint-Esprit. Nous ne devons pas mettre le Saint-Esprit de côté. இது அவங்களுடைய நேச்சரை சொல்லல, அவங்க ஆபீஸர் பத்தி சொல்லி இருக்குது. Donc ce n'est pas la nature mais c'est la façon qu'il est dit. இன்னொரு சொன்னா இது அவங்களுடைய தெய்வத்தன்மை குறித்து பேசல. Donc c'est pas le caractère divin. முதலாவது நபர் பிதான்னு சொன்னது காரணம் அவர்தான் அது ஒரு என்ன இந்த ரட்சிப்புக்கு அடித்தளம் போட்டவர் அல்லது ரட்சிப்பை தொடங்கி வச்சவர். Dieu le Père, on dit premièrement, c'est parce que c'est lui qui a commencé le salut. இயேசு அதை செய்து முடித்தவர். Jésus-Christ qui l'a accompli. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறார். அந்த 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 நமக்குள்ள நடத்துகிறார், கிரியை நடப்பிக்கிறார். Et le Saint-Esprit qui opère en nous. அதனால தான் முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூணாவது நபர் சொல்றோம். ஆனால் தெய்வத்தன்மை வரும்போது அந்த நேச்சர் அல்லது அவருடைய தெய்வத்தன்மை வரும்போது மூன்று பேருக்கும் ஒரே தெய்வத்தன்மை தான். Donc c'est pourquoi ces trois personnes sont différentes, mais quand on parle de caractère divin, les trois personnes sont les mêmes. பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன். Donc Dieu le Père, c'est le Dieu Jéhovah.
குமாரனாகிய தேவன் யெகோவா தேவன், Le Dieu le Fils, c'est le Dieu Jéhovah. பரிசுத்தாவியான தேவன் யெகோவா தேவன். Et Dieu le Saint-Esprit, c'est le Dieu Jéhovah également. இன்றைக்கு அதிகமாய் நாங்கள் திரும்ப சொல்ற உள்ளத்திலிருந்து அதிகமாய் அறிய வேண்டிய நபர் பரிசுத்தாவியான தேவன். என்ன அவர்தான் மற்ற ரெண்டு பேர்கிட்ட நம்ம கொண்டு போக முடியும். Donc une personne qu'on doit avoir une réelle connaissance, c'est le Saint-Esprit. C'est lui qui nous rapproche du Père et du Fils. சொன்னதுபடி இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறது அவர்தான். Et la personne qui habite en nous, c'est le Saint-Esprit. நாங்கள் கூடி வரும்போது நமக்கு வருகிறது அவர்தான். Une personne qui vient parmi nous dans les rassemblements, c'est le ஆவியானவரால் Saint-Esprit. வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். Et les personnes qui sont dirigées par le Saint-Esprit, c'est les fils de l'homme. அவர் தயவு செய்து பரிசுத்தாவியானவர் குறிச்ச அறிவிலே வளர புத்தகங்களோ அல்லது பைபிளோ அல்லது நல்ல கசட்டோ கேட்டு நீங்க இன்னும் வளருங்க. அவர்களே பலப்பட, அவர்களே சார்ந்து வாழ நாம தேவன் நமக்கு உதவி செய்வாரா. Que le Saint-Esprit puisse nous aider de comprendre davantage concernant le Saint-Esprit et apprendre également le concernant. அடுத்த முறை கொஞ்சம் கூட பார்ப்போம். Et la prochaine fois, nous verrons également la suite. Nous allons prier. ஒரு நிமிடம் தயவு செய்து நான் இந்த வசனம் வந்த உடனேயே நான் கூட இதை பற்றி பேசணும்னு நினைச்சேன். நான் எப்போ பரிசுத்த ஆவியானவரை பேச எனக்கு சந்தர்ப்பம் வருதோ அப்பெல்லாம் அதிகமாக நான் பரிசுத்த ஆவியானவரை பேசுவேன். என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தருத்தரம் பரிசுத்த ஆவியானோட அறிவில்லாதது தான். இயேசுவை குறித்த அறிவு கூட கொஞ்சம் இருக்குது, பிதாவை குறித்த அறிவு கூட கொஞ்சம் இருக்குது, ஆவியான அறிவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியோட அறிவில்லைன்னு சொன்னால் இயேசுவை குறித்தும் பிதாவை குறித்தும் சரியாய் அறிந்து கொள்ள முடியாது, இதயத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு அதை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க முன்பாக நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அந்த வல்லமையினால் நிரப்பப்படணும். அந்த ஆழ்தத்துவத்தை உணரணும், அந்த உள்வாசத்தை உணரணும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த முறை பார்ப்போம். பரிசுத்த வாழ்ந்து வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி அந்த 24 மணிக்கான தேவ பிரசனத்தை அபியாசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அந்த வல்லமையினால் நிரப்பப்படணும். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த வல்லமையினால் நிரம்பி பிசாசின் கிரியைகளை முறியடித்தாரோ அப்படியாக நாங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். தெளிவாக சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியான வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினபடியால், அவர் தேவனோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் கிரியைகளை அவர் உடைக்கிறவராகவும் பிடிப்பட்டவர்களை குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். அதுதான் அந்த வல்லமையினால் நிரப்பப்படணும். முதலாவது சர்வாயுத வர்க்கம் அல்ல, நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு. இரண்டாவது ஒரு உள்வாசத்தை குறித்து, அவர் தெய்வத்தன்மை குறித்து, அவர் ஆத்மத்துவத்தை குறித்து அறிவு. அதுக்கு பிறகு நம்ம மல்ல எப்படி நாம நிரம்பி இருக்கிறது ஆவியானவர்ல. அப்படி நிரம்பி இருந்தால் தான் பிசாசுக்கு நாங்க மேட்ச், பிசாசோட நாங்க விளையாட முடியும், பிசாசுக்கு நாங்க எதிர்த்து நிற்க முடியும், பிசாசு நாம என்ன சொல்றது விட்டு வீழ்த்த முடியும். இல்ல பிசாசு நம்மை புடமிடுவான். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன்னை தூக்கி அவர் என்ன செய்ய வேண்டிய அட்டகாசம் எல்லாம் செய்வான். நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் பார்க்க போற பிசாசின் காரியங்கள் எப்படி வெல்றது, எப்படி விளப்பறது. முதலாவது பரிசுத்த ஆவியான தேவன், அவர்களே நாங்கள் பலப்படணும். அடுத்த மாதிரி பார்ப்போம் எப்படி இன்னும் அதிகமாக நாங்கள் அவர்களை பலப்படுறது, அவர்களே வல்லமையிலே நிரப்ப